ஒருத்தவங்களுக்கு ஒரு ரேட்மா. ஒரு நாளைக்கு 800 600. அது கொஞ்சம் டீசெண்டான ட்ரெஸ் சுடிதார் சாரி அப்படின்னா 600 கேட்டகரி. ஒரு ரேப் பண்ற நாய் வந்துட்டு ஜாலியா சுத்துது, பாதிக்கப்பட்ட பொண்ணு அழுகுது, வீட்டுக்குள்ள பூட்டிட்டு உட்காந்து. எனக்கு புரியல, பைத்தியமா அந்த பொண்ணுல. எவன் எதை சொன்னாலும் அப்படியே நம்பிடுறீங்க. பாவமா தான் இருக்கு. யோசிக்கணுன்ட்டு வேற ஒரு ஆர்ஜிய பொண்ணு கூட கேட்டுச்சு, அக்கா இப்படிலாம் ஆடிச்சுன்னு கேட்குறேன்னு சொல்றாங்க அக்கா, இப்படிலாம் நடக்குமா? வாய்ப்பு இல்லை ராஜா, நம்பி போகாதமான்னு நான் சொல்லியிருக்கேன். எதுவுமே பண்ணாம படம் பண்றோம்னு சொல்லி பொண்ணுங்களை ஏமாத்துறதுக்காகவே பண்ற ஒரு டீமும் இருக்கு. நிறைய நியூஸ் ஐடி ஆஃபீஸில் பாத்ரூமில் காண்டம்ஸை பார்த்தோம் நியூஸ் வந்துருக்கும், படிச்சிருப்பீங்க. பழைய நியூஸ் அதெல்லாம் ரொம்ப வேணாம். மேடம் என்ன சரக்கு வேணும், என்ன வாங்கி தரேன் அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி தான் எவனா காம்ப்ரமைஸ் கூப்பிடுவான், நம்ம பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டோன்னா ஐயோ அதுவா ரொம்ப மோசமான பொண்ணுப்பா அப்படி இந்த மாதிரி கெட்ட பேரும் உங்களுக்கு வரும். ரொம்ப ஈஸியாக கேரக்டர் அசாசினேஷன் தான், வேறு எதுவும் கிடையாது. இது எப்படி முன்னுக்கு வருது பார்க்குறேன்றது அப்படி டோட்டலாக அழிக்க பார்ப்பாங்க. பேமெண்ட் இஷ்யூ ஒரு பெரிய இஷ்யூ. ஃப்ரீயாக பண்ணுறேன்னா அக்செப்ட் பண்ணிக்கணும். அதில் நான் அசிங்கப்படுத்தணுன்னே பண்ணல. எனக்கு நடிக்க பிடிக்கும், ஒரு 4 நாள் நான் ஃப்ரீயாக பண்ணுறதுல எனக்கு பிரச்சனை இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். நிறைய பேருக்கு வரதில்லைங்க, அவருக்கு இல்லை. இப்போ எனக்கு கலர்ஸ் மதுரை சிஸ்டர்ஸ்னு ஒரு சீரியல் பண்ணுறோம், 2 months போலீஸ் ரோல் சொல்கிறாங்க. சீரியல் முடிகிறப்ப தான் நம்மளை கூப்பிட்றாங்க. எல்லாருக்கும் சம்பளம் வருது, எனக்கு எப்போ சார்ன்னு கேட்குறப்போ இதெல்லாம் அவங்க 4-5 மாதம் முன்னாடி பேமெண்ட் இப்போ வாங்குறாங்கம்மா, நீ என்னம்மா இப்போ வந்து நடிச்சுட்டு இப்போவே கேட்குற பேமெண்ட்டு அப்படின்னாங்க. 2 மாதம் நாய் மாதிரி வேலை வாங்கிட்டு அதுலேயும் ரொம்ப கம்மி பேமெண்ட்டுக்கு அக்செப்ட் பண்ணியிருக்கேன். நான் 4-5 மாதம் கழிச்சு ஃபோன் பண்ணால் என்னம்மா இன்னும் ஒன்றும் கொடுக்கலையா? சார் என்ன சார் யார் கொடுத்தீங்க, ஒன்றும் கொடுக்கலையா, வரலையா? மேம் இதுவே அழகா இருக்கு மேம். இதெல்லாம் ஒன்றுமே பெருசாக கிளாமர் இல்லைங்க. வேற ஃபோட்டோ எடுப்போம். இப்படி பண்ணிட்டே குமார்ன்ற மாதிரி அவர் ஏன் தான் பாலிடிக்ஸ் வந்தாருன்னு தெரியல. பட் அதர்வைஸ் அவர் ஃப்ரெஷ் மெட்டீரியல் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. கட்சியில ஜாயின் பண்ணுவீங்களா? கட்சியில் ஜாயின் வாய்ப்பே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் வராமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அடிக்கடிலாம் நம்ம எல்லா கண்ணிலையும் பட்டா மதிக்க மாட்டாங்க டார்லிங். வேணாம் நமக்கு அரசியல், வாங்க நீங்க திருப்பி படத்துக்கு வாங்க. எப்போ மேம் நமக்கு கம்பேக் கொடுக்குறீங்க நீங்க? திருப்பி ஷார்ட் ஃபிலிம் பண்ணலான்னு இருக்கேங்க. டைரக்ட் பண்ண போறீங்களா இல்ல? ஆக்சுவலாக டைரக்ட் பண்ணணும்னு ஆசை. நானே ஃபர்ஸ்ட் படம் நம்மளே டைரக்ட் பண்ணி நடிக்கிறது கஷ்டம். எதாவது நிறைய கேமரா பற்றி தெரியணும் டைரக்ட் பண்ண, அங்கெல்லாம் நமக்கு இன்னும் போகல. அதனால எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு அவர்கிட்ட கேட்டிருக்கேன், சொன்னார் நல்லா வரும், டோன்ட் வரி. எப்போதைக்கு எதிர்பார்க்கலாம்? நான் ஆக்சுவலாக இது 2 மாசமா பிளான் இருக்குங்க. எல்லா ஒரு 4-5 அசோசியேட் டைரக்டர்ஸ் கிட்ட போய் கான்டாக்ட் பண்ணேன். எல்லாம் பண்ணுறேன்ட்டு முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லணும், அதை விட்டு பண்ணலாம் சூப்பராக பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. வேறு மூவி வந்துருதா? இப்போ நம்மக்கிட்ட என்ன பட்ஜெட் இல்லை, அங்கே காசு கொடுப்பாங்க, அதனால் வேலை வந்ததும் போயிடுறாங்க. இல்லை எவ்வளோ மினிமல் பட்ஜெட்டில் பண்ண முடியுமோ அப்படி பிளான் பண்ணி. ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, ஆக்டிங் எல்லாமே காஜல் பசுபதி தானே? ஆக்சுவலாக ஸ்டோரி வந்து பேஸ்ட் ஆன் அ ட்ரூ நியூஸ். ஓகே, உண்மை கதை. ஓகேவா? அப்புறமா வந்துட்டு அந்த ஸ்க்ரீன் பிளே டிரெக்ஷன்லாம் நானும் சாட் ஜிபிடியும் சேர்ந்து பண்ணிட்டோம். உண்மைதான். ஓகே, அது எல்லாமே சொல்லுதுங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க தெரிஞ்சா நெத்திலாம் அதுவே கடுப்பாகி இன்னைக்கு நீ பேசின மெசேஜ் சாட் ரொம்ப ஜாஸ்தி, இதுக்கு மேலே நீ கேட்க முடியாது. இன்னைக்கு கேள்வி நம்ம ஒன்று கேட்போம், ரொம்ப டெரராக நான் ஒன்று கேட்பேன், அது ரொம்ப சாதாரணமாக சொல்லுவோம். இவ்வளோ வயலண்ட்டாக நாங்கள் சொல்ல முடியாதுன்னுமா, உடனே நான் என்ன சொல்லுவேன், வேறு எதுனா வயலண்ட்டாக இருக்க ஒரு படம் ரெஃபரன்ஸை வச்சு அந்த படம் மாதிரி எனக்கு இப்போ வந்துட்டு அந்த சீனை கொஞ்சம் மண்ண ஆடுனா அதே வயலன்ஸ் வரும். அதுக்கிட்ட கேட்குற விதத்தில் கேட்டால் வரும். கேட்க தெரியணும். டைரெக்டாக கேட்டால் நீ இன்னும் கொலகரி மாதிரி பாக்குது, நல்லா வரும். அசுரன் மாதிரியா அந்த அந்த டெரர் இருக்கணும். எப்போதைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? லைக் ரிலீஸ் 19th இந்த 19th இப்போ கூட இன்னொன்று டைரக்ட் பேர் சொல்ல விரும்பல, அவரையும் பல வருஷமா தெரியும், இத்தனைக்கோ பெரிய இடத்துலலாம் இருக்காங்க. முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிடணும். எல்லாருமே சரி சரின்றாங்க. அப்புறம் ஃபோன் பண்ணா இன்னும் பண்ணிடலாம் காஜல், சூப்பர் காஜல், நான் அதை பண்ணிடுறேன், இதை பண்ணி கேமராமேன் கூப்பிட்டு வந்துடுறேன், நம்ம அப்புறம் அப்படி பண்ணி. இல்ல மேம், அதே மாதிரி இப்ப படத்துலயும் உங்களை காணும்ல மேம், நடிக்க மாட்டீங்க. நடிக்க மாட்டேங்கண்ணா, நான் நடிக்க மாட்டேன்னு சொன்னேன். இல்ல நீங்க அவங்க கூப்பிடல, நான் போறேன். அதுதான் அது ஏன் மேம்? ஏன்னா அவங்க
ப்ராக்டிக்கலாக பேசுங்க. நீங்கள் என் இடத்துல இருக்கீங்கன்னு வைங்க. ம். இப்போ சன் மியூசிக் நம்ம பண்ணுறப்போ ஒரு நாளைக்கு 3000 ம். ஒரு சீரியலுக்கு. அப்போ படத்துக்கு ஒரு நாளைக்கு 15,000 வாங்கியிருக்கீங்க. இப்போ படத்துக்கு ஒரு நாளைக்கு 40, 50 வரைக்கும் வாங்குறீங்க. இப்போ ஒரு நாளைக்கு சீரியலுக்கு த லீஸ்ட் ஐ கேன் எக்ஸ்பெக்ட் இஸ் 15. அது கொஞ்சம் வேணால் கம்மி பண்ணலாம். ரொம்ப ஸ்டப்பர்னாக அங்கேயே இருக்காதுன்னு சொல்கிறீங்கன்னா ஏன்னா கொஞ்சம் கம்மி பண்ணலாம். அப்போ வந்து ஒரு 2 சன் மியூசிக்லேருந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு கஸ்தூரி பண்ணுறப்பே 6,500 + 500 அசிஸ்டன்ட் 7,000 ஆயிடுது. நீ இப்போ வந்து என்கிட்ட அப்போ எவ்வளோ படத்துக்கு ஒரு நாளைக்கு 18, இப்போ என்கிட்ட வந்து அதே 7 அதே 8ன்னா ஒரு 2 நாள் 3 நாளுக்குன்றப்போ ஃப்ரீயாக பண்ணுறேன்னு சொன்னால் அது நான் உங்களை அசிங்கப்படுத்துகிறேன்றாங்க. எப்படி அசிங்கம்? 2 நாள்னால உங்களுக்கு நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்கறதுனால எனக்கு பிரச்சனை இல்லை. நான் இத்தனை வருஷமாக வளர்ந்து வந்து ஒரு பேமெண்ட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கப்ப நீங்கள் அசால்ட்டாக வந்து இத்தனை வருஷம் உழைப்ப சவால்னு ஒரு பேமெண்ட் எடுத்து வந்து ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா கடைசி ப்ராஜெக்ட் என்ன பண்ணாங்கன்னு கேட்டு தான் அடுத்த ப்ராஜெக்ட் சம்பளம். அப்போ லாஸ்ட் ப்ராஜெக்டில் நம்ம கம்மி பண்ணிட்டோன்னா அதுக்கு முன்னாடி நான் 15 வாங்கினதோ ஒரு சீரியலுக்கு 12 ரூபா வாங்குறதோ இல்லை 18 வாங்குறதோ யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி தான் படத்துலையும். படம் ஆனால் பரவாயில்ல 50 ரூபா அப்படியே நின்று வராது அப்படின்னா அப்படி இப்படின்னு கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நம்பர் ஆஃப் டேஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்படி இப்படின்னு மாறும். பட் இது பேமெண்ட் இஷ்யூ ஒரு பெரிய இஷ்யூ. ஃப்ரீயாக பண்ணுறேன்னா அக்செப்ட் பண்ணிக்கணும். அதில் நான் அசிங்கப்படுத்தணுன்னே பண்ணல. எனக்கு நடிக்க பிடிக்கும். ஒரு 4 நாள் நான் ஃப்ரீயாக பண்ணுறதுல எனக்கு பிரச்சனை இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். ஆனால் அவங்க அப்படிலாம் எப்படி நீங்கள் வரலாம், அதெல்லாம் ரொம்ப தப்பு. ஏன் தப்புன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு 2-3 சீரியல் அந்த மாதிரி நான் ஃப்ரீயாக பண்ணுறேன்னு சொல்லியும் இல்லைங்க, அது ரொம்ப தப்பு. நாங்கள் கொடுக்குறோம், அதை வாங்கிக்கோங்க. கொடுத்து என் பேமெண்ட்டை கம்மி பண்ணுறதுல இன்னும் சந்தோஷம். அந்த 4 நாள் கழிச்சு நான் என்ன பண்ணுவேன்? கடைசி சம்பளம் என்ன வந்தானே கேட்பான். அது யோசிக்க மாட்டேன். அதாவது இந்த ஓப்பனா பேசுறதுனால நமக்கு தெரியும் நீங்க எப்படி பேசுவீங்க. அதே மாதிரி வேற ஒரு படத்துக்கு வந்துட்டு நம்ம நடிச்சப்ப அவங்க பேமெண்ட் கொடுக்கல, ஏமாத்திட்டாங்க. அப்ப அவரை பத்தி கொஞ்சம் திட்டி ஒரு பேட்டி வேற கொடுத்தேன். அது எப்படி சம்பளம் கொடுக்காதெல்லாம் நீ சொல்லி பேட்டி எடுக்கலாம். என்ன ஷேடோ பேன் மாதிரி தான். யாரும் நம்மளுக்கு பெருசா கூப்பிடுறது இல்லை. முதல்ல அட்லீஸ்ட் கால்ஸ் வரும், பேமெண்ட்ல இஷ்யூ ஆகும். இப்போ கால்ஸே ரொம்ப கம்மியாயிடுச்சு. நீங்க வாய்ப்பு கொடுக்கலாம் போட, நானே ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அதனால நானே வரேன்னு சொல்லிட்டு வரீங்களா? அவ்வளவுதான். இல்ல இந்த பேமெண்டோட இஷ்யூ பத்தி பேசும்போது இப்ப ரீசெண்டா ஒரு இஷ்யூ ஆக்டர் ஸ்ரீயோட ஒரு நியூஸ் இப்ப போயிட்டு இருக்குல்ல. ஒரிஜினல் ரீசன்ஸ் நமக்கு தெரியல. ஆனா பேமெண்ட் அவர் நடிச்ச படத்துல எல்லாம் பேமெண்ட் சரியா வராததுனால மென்டலி அன்ஸ்டேபிள் ஆயிட்டாரு. அதுக்கு அவர் போய் இப்ப சோனா பண்ண மாதிரி தர்ணா கிண்ணா எதுனா பண்ணி பேமெண்ட் கேட்க வேண்டியதானே? எதுக்கு அப்படி ஆயிட்டாரு? இல்ல அதான் சொல்லப்படி இப்போ ஃப்ரெண்ட்ஸ்க்கு அவருக்கு தெரிஞ்சவங்க கூட பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சில பேமெண்ட்ஸ்லாம் நிறைய பேருக்கு வரது இல்லைங்க, அவருக்கு இல்ல. இப்போ எனக்கு கலர்ஸ்ல மதுரை சிஸ்டர்ஸ், நான் பேரே சொல்லுவேன், மதுரை சிஸ்டர்ஸ்னு ஒரு சீரியல் பண்றோம். 2 months போலீஸ் ரோல் சொல்றாங்க. சீரியல் முடிகிறப்ப தான் நம்மளை கூப்பிடுறாங்க. ஸோ எப்போ சார் ஃபர்ஸ்ட் சம்பளம் வரப்போ அங்கே இருக்காங்க, யூனிட்ல தான் இருக்கேன் அப்போ. ஏன்னா 2 மாதம் இல்லை, எல்லாருக்கும் சம்பளம் வருது, எனக்கு எப்போ சார்ன்னு கேட்குறப்போ இதெல்லாம் அவங்க 4-5 மாதம் முன்னாடி பேமெண்ட் இப்போ வாங்குறாங்கம்மா, நீ என்னம்மா இப்போ வந்து நடிச்சுட்டு இப்போவே கேட்குற பேமெண்ட்டு அப்படின்னாங்க. இப்போ யார் பெப்சி சிவாவா, அவர் தான் அதுக்கு ப்ரொடியூசர், ஓகேவா? அப்படி சொல்கிறாங்க. அப்போ அதுக்கப்புறம் நம்ம நீங்கள் என்ன நினைப்பீங்க? அப்போ 4 மாதம் கழிச்சு 4-5 மாதம் கழிச்சு தான் நமக்கு வந்துட்டு பேமெண்ட் பேச்சை எடுக்கணும். ஏன்னா இவங்களுக்குலாம் 4-5 மாதத்துக்கு முன்னாடி பேமெண்ட் கொடுக்குறாங்கன்னு நினச்சிடும். அது முடிஞ்சிச்சு. அப்புறம் திருப்பி நானும் சீரியல் முடிஞ்சிச்சு, சீரியலே முடிஞ்சிருச்சு, நம்ம ரோலும் முடிஞ்சிடுச்சு, கட்டம் கிளம்பியாச்சு. கிளம்புனதுக்கு அப்புறமா ஒரு 3 மாதம் 4 மாதம் கழிச்சு தானே நம்ம பேமெண்ட்டு கேட்க முடியும்னு 4-5 மாதம் கழிச்சு ஃபோன் பண்ணால், என்னம்மா இன்னும் கொடுக்கலையா சார்? என்ன சார் யார் கொடுத்தீங்க? ஒன்றும் கொடுக்கலையா, வரலையாண்ணா? இவங்களை கேட்டால் அவங்களுக்கு கீழே, அவங்களுக்கு கேட்டாங்க, அங்கே இங்கேன்னு அலைய விட்டாங்க. அலைய விட்டு கடுப்பாகி நான் யூனியனுக்கும் போயிட்டேன். சின்ன திரை யூனியனுக்கு நேரில் போல் மெசேஜ் அந்த மேனேஜருக்கு, அங்கே ஒரு மேனேஜர் இருப்பாங்க, அவருக்கு அனுப்பிச்சாச்சு. அவர் கேட்டு சொல்கிறேன்னு அவர் கேட்டு சொல்கிறதுக்கு ஒரு 6 மாதம் எடுத்தார். 6 மாதம் எடுத்துகிட்டு அவர் வந்துட்டு இருங்க கேட்டுகிட்டே இருக்காங்க சொல்லுவாங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, ப்ரொடியூசர் வந்துட்டு காசு இல்லை சொல்லிட்டாரு, அவர் ஏதோ நஷ்டமாக இருக்கார். ப்ரொடியூசர் சொல்கிறீங்க, என்னோட பேமெண்ட் கொடுக்கவே காசு இல்லைன்னா எப்படி ப்ரொடியூசர் நீங்கள்? உங்களுக்கு காசு இல்லைன்னா கொடுக்க முடியாது. நல்லா இருக்குல்ல. இப்போ நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து முடிச்சுட்டு இதில் நடிக்கிற ஒரு பையனுக்கு ஒரு 4 மாதம் கழிச்சு நான் கொஞ்ச நாள் கழிச்சு தரேன்ட்டு அவனும் வெயிட் பண்ணி 6 மாதம் கழிச்சு யாருன்னா கேட்பாங்களா? முடிச்சப்போ என்ன பிடிங்கிட்டு இருந்தேன்னு கேட்டேன். என்ன அர்த்தம்? ஏன் இத்தனை நாள் விட்டுட்டேன்? இப்போ நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு யூனியன்லேயே கையை வச்சுட்டாங்க. அதாவது அந்த ஆள் கொடுக்கணுன்றது யூனியனுக்கு தெரியும்.
இப்போ சொல்கிறேன் பார்த்தியா, இதுக்கப்புறம் சுத்தமாக வராது படம், சீரியலும் சரி படமும் சரி. கஷ்டப்படுறது காசுக்கு தானே, அப்படி இப்படின்னு ஜாலியாக இருந்து சம்பாதிக்கிறதா இருந்தால் இவ்வளோ கஷ்டப்பட வேணாமே. காலையில் நாய் மாதிரி வேலை. தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம்னா சீரியல் இஸ் நாட் ஈஸி, படம் மாதிரி கிடையாது. நாய் மாதிரி வேலை வாங்குவாங்க. ஓகே, ரொம்ப கஷ்டம். உடனே போய் வேறு காஸ்டியூம் மற்ற வேறு உடனே உடனே ஒரு நாளைக்கு ஒரு 5-6 சீன்லாம் எடுப்பாங்க. அது டைலாக் ஃபுல்லாக, அதாவது மெயினாக நீங்கள் பண்ணுறப்ப உங்களுக்கு தான் இருக்கும். 2 மாதம் நாய் மாதிரி வேலை வாங்கிட்டு அதுலேயும் ரொம்ப கம்மி பேமெண்ட்டுக்கு அக்செப்ட் பண்ணியிருக்கேன் நான். ஏன்னா அந்த பேசின ஆள் அவ்வளோ நல்லா இருக்கு ரோல், பயங்கர. எனக்கு போலீஸ் ரோல் ரொம்ப இஷ்டம். பயங்கர மாசா அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், எனக்கு பில்டப்லாம் பயங்கரமாக இருக்குன்னு சொன்னதுனால நான் பேமெண்ட் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு போலீஸ் ரோலை மிஸ் பண்ண விருப்பம் இல்லை. ஸோ அவ்வளோ பண்ணதுக்கப்புறமும் அவங்க கடைசியாக வந்துட்டு இந்த எப்போ நடிச்சது இப்போ வந்து கேட்குறா, நாங்கள் என்ன பண்ண முடியும், இப்போ என் கையில் காசு இல்லைன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. எனக்கு வரல, வர வேண்டிய 1 லட்சம் எனக்கு வரல. இப்போ இந்த மாதிரி அவங்க ரொம்ப நாள் கழிச்சு முடியாதுன்னா அது மேலே பனிஷ்மெண்ட் யாருன்னா எடுத்தால் ப்ரொடியூசர்ஸுக்கு பயம் இருக்கும். ஆர்டிஸ்ட் ப்ரொடியூசரை ஏமாத்துறாங்க, ரஜினி சார் ஏமாத்துறாரு, அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கு அடிச்சு விட்றாங்கல்ல. இந்த ஆள் ஹெல்ப் பண்ணி நிறைய பார்த்துருக்கேன் ரஜினி சார். ஓகே, ஆனால் ப்ரொடியூசர் ஏமாத்துறது வெளில யாரும் சொல்கிறதே இல்லை. இது வந்து லேட்டஸ்ட் நான் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி இன்னொன்று ஒரு படத்துலையும் அப்படி தான் பேமெண்ட் கொடுக்கலனா பரவாயில்ல, சம்மந்தமே இல்லாமல் எதனா படியை தூக்கி போடுறது. என்னது பேமெண்ட் எங்கன்னு கேட்டோன்னா, நீங்கள் வந்துட்டு குடிச்சிட்டு கலாட்டா பண்ணது. அதாவது நம்மளே தரக்கு பார்த்து 1 வருஷம் 2 வருஷம் இருக்கும். அந்த டயத்தில் அந்த ஷூட்டிங் போகிறப்போ அவங்க ஃபஸ்ட்டு டேவே நான் உள்ளே நுழையிறப்ப ஒரு மேனேஜர் கேட்குறாரு, மேடம் என்ன சரக்கு வேணும், என்ன வாங்கி தரேன் அப்படின்னு கேட்குறாங்க. சார் இப்போ காலங்காத்தால வந்து இறங்குற, மத்தியானத்துக்கு மேலே ஷூட்டிங் இருக்குன்னு சொல்கிறீங்க, எனக்கு குடிச்சிட்டா தூங்கிடுவேன், என்னால் நடிக்க முடியாது, ஷூட்டிங் அப்போ நம்ம குடிக்கிறது இல்லை, ஒன்லி கிளப்புக்கு போனால் மட்டும்தான் ட்ரிங்கிங், சோஷியல் ட்ரிங்கிங் எல்லாமே கிளப்பு தான். ஏன்னா அந்த அட்மாஸ்பியர், டான்ஸ் அதெல்லாம் ரொம்ப இஷ்டம். சரக்கு நீங்கள் கிளப்பில் போய் வாங்கலைன்னா அது வாங்க கூட இதுக்கு துப்பு இல்லைன்னு சொல்லிடுவாங்க. கம்பல்சரி நீங்கள் வாங்கி நிற்கிற சிச்சுவேஷன் தான் அங்கே. ஓகேவா, குடிச்சே ஆகணுன்றதோட குடிக்கலன்னா ஒன்று அது வாங்கிறது கூட இதுக்கு துப்பு இல்லை பார்த்தியான்ற மாதிரி பார்ப்பாங்களேன்றதுக்காக சரக்கு வாங்கி நிற்க வேண்டிய சுச்சுவேஷன்லாம் இருந்தது. ஸோ இப்போ மற்றவங்க நினச்சிக்கிறாங்க, இப்போ பெரிய குடிகாரி அவன் எப்படின்னா நினச்சிக்கிட்டோம், தட் இஸ் நாட் அவர் ப்ராப்ளம். விஷயம் என்னன்னா, நீ குடிச்சிட்டு கலாட்டா பண்ணுன்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் டே நான் சொல்கிறேன், நீ என்ன கேட்குற சரக்கு வேணுமா, நான் ஷூட்டிங் அப்போ வேலை பண்ணுறப்போ குடிக்கிறது இல்லைன்னு நான் சொல்கிறேன். நடுவில் எதுனா கேப் இருந்தால் நீங்கள் கிளப்பு போகிறப்ப சொல்லுங்கள் வரேன்ற பொண்ணுக்கிட்ட நீங்கள் கூச்சப்படாமல் பேமெண்ட் கேட்குறப்ப நீ குடிச்சிட்டு கலாட்டா பண்ணேன்னு எப்படி சொல்லு, ப்ரூவ் பண்ணணும். நீ ஒரு வார்த்தையால் நீ பாட்டு அசால்ட்டாக சொல்லிட்டு போய் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெரியரே காலி பண்ண பார்க்குற பற்றியா. அதே மாதிரி தான் எவனா காம்ப்ரமைஸ் கூப்பிடுவான், நம்ம பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டோன்னா, ஐயோ அதுவா ரொம்ப மோசமான பொண்ணுப்பா அப்படி இந்த மாதிரி கெட்ட பேரும் உங்களுக்கு வரும். ரொம்ப ஈஸியாக கேரக்டர் அசாசினேஷன் தான், வேறு எதுவும் கிடையாது. அவங்கள எப்படி நம்ம நோ சொல்லலாம், பெரிய பெரிய ஆள்லாம் வராங்க இதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி, இது எப்படி முன்னுக்கு வருது பார்க்குறேன்றது அப்படி டோட்டலாக அழிக்க பார்ப்பாங்க. அதனால தான் கேரக்டருக்கு வர்றது. ப்ரூவ் பண்ண சொல்லுங்கள், ப்ரூவ் பண்ண முடியாது. இருந்தால் தானே ஃபுட்டேஜ் இருந்தால் தானே நீ காட்ட முடியும். ஃபுட்டேஜ் இருக்கும், என்ன சார் டெய்லி கூப்பிட்டு வந்து எனக்கு மெயின் வில்லி நீங்கள் சீன் இல்லைன்னு நான் டேரக்டர் கத்துற ஃபுட்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும். மித்தபடி என்கிட்ட அந்த பிரச்சனைன்னு நீங்கள் சொல்கிறதுக்கு ஒரு யூனிட்டில் ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட். ஓகேவா, கௌசல்யா மேம், அது இது இன்னும் 3-4 சின்ன பொண்ணுங்க ஹீரோயின்ட்டு, ஆம்பளை, எல்லாருக்கும் ஒரே மேக்கப் மேனியா, எல்லாருக்கும் ஒரு மேக்கப். நீ பட்ஜெட்டை குறைக்கிறது எங்கே குறைக்கணும், காமன் சென்ஸ் வேணா. ஒரு மேக்கப் மேன் எல்லாருக்கும் முடிச்சுட்டு வரணும்னா ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளோ லேட் ஆகும். இன்னொரு ஆள் வைக்கணும்ல, அதை வைக்காம ஆர்டிஸ்ட் ரெடி ஆகும். நீ எனக்கு எல்லாருக்கும் முடிச்சுட்டு கேரக்டர் ஆர்டிஸ்ட் தானேன்னு கடைசியாக ஒரு மேக்கப் மேன் அனுப்பிச்சேன்னா எனக்கு திருவண்ணு முடியல இவ்வளோ பெரிய ஜவுரி வைக்கணும்னா லேட் ஆக தான் செய்யும். அப்போ நான் ரெடியாக லேட்டானே நீ எப்படி சொல்லுவேன். பிளேமை தூக்கி நம்ம மேலே போட்டுருவாங்க. உங்ககிட்ட நீங்கள் ஒரு ஆளை வைக்கல, கரெக்ட் டைத்துக்கு எனக்கு அனுப்பல, நான் வந்து ரொம்ப நேரமாக கேரவனில் வெட்டியாக உட்காந்துருக்கேன், எனக்கு கடைசியாக அனுப்புறீங்கன்ற கடுப்பில் ஆல்ரெடி நான் இருக்குது. அண்ட் டு டாப் இட் நீங்கள் யூ புட் த பிளேம் ஆன் மீனா எப்படி இருக்கும். இது பேர் தான் கேஸ் லைட்டிங்வாங்க. உங்கள் மேலே ஒரு தப்பு வச்சுட்டு அது அப்படியே உள்டாவாக பெரட்டி நம்ம மேலே போட்டுருவாங்கல்ல. இதெல்லாம் நிறைய நடக்கும். ரொம்ப ஈஸிலாம் கிடையாது இங்கே சர்வைவ் பண்ணுறது. இங்கே இல்லை எங்கேயுமே ஜெயிக்கலைன்னா சர்வை பண்ணுறது கஷ்டம்தான். ரீசெண்டாக வந்து ஒரு இஷ்யூ தான், ஒரு சீரியல் ஆர்டிஸ்டோட வீடியோ அட்ஜஸ்ட்மெண்ட்னு பேசிட்டு ஆடிஷன் ஒரு பேரில் வந்த வீடியோ. எனக்கு புரியல, பைத்தியமா அந்த பொண்ணுல எவன் எதை சொன்னாலும் அப்படியே நம்பிடுங்க. பாவமாக தான் இருக்குது. அதாவது பொண்ணுங்களோட அந்த டிட்டர்மினேஷன், அதுங்களோட ஒரு ஆசை, ஜெயிச்சு ஆகணுன்ற ஒரு ஆசை, அந்த வெறிய வேலையில் இருக்க ஒரு வெறியே மிஸ்யூஸ் பண்ணுறானுங்க.
யோசிக்கணும். என்கிட்ட வேற ஒரு ஆர்ஜே பொண்ணு கூட கேட்டுச்சு, அக்கா இப்படிலாம் ஆடிஷன் பண்ணுறாங்க கேட்குறேன்னு சொல்கிறாங்கக்கா, இப்படிலாம் நடக்குமா? வாய்ப்பு இல்லை ராஜா, நம்பி போகாதம்மான்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணுறாங்கக்கா, கேட்குறாங்கக்கா, அதெல்லாம் நம்பாதம்மா, நேரில் போங்க, ஆஃபீஸுன்னு ஒன்று இருக்கா பாருங்க. ஓகே, அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்போ கூட நீங்கள் ஆடிஷனில் இதெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் நடிப்பாங்களான்றது மெயினான சீன்ஸ், நடிக்க தெரிஞ்ச சீன்ஸை கேட்க வேண்டியது தானே. செக்ஷுவலான சீன் தான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. நாட் நெசசரி இல்லை. ஒரு ஒரு அதோட எமோஷ்னல் சீன், அலற சீன் ஒன்று இருக்குது, அதை நடிக்க தெரிஞ்ச அவங்களுக்கு ஒரு படத்துக்காக ஒரு ஒரு அரோஸ்டாக ஒரு சீன் இருக்குது அப்படின்றப்ப அது நடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது. எல்லா கிளாமர் ஆர்டிஸ்ட்டையும் கூப்பிட்டு வேறு மாதிரி ஆடிஷன்லாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணலை. நானும் பண்ணியிருக்கேன் படத்தில் கிளாமர், எனக்கு இப்படிலாம் ஆடிஷன் பண்ணல. நல்லவங்களும் இருக்காங்க, ஓகேவா. இண்டஸ்ட்ரியில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் படம் மட்டும் எடுத்துகிட்டு போகிற டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸும் இருக்காங்க. எதுவுமே பண்ணாமல் படம் பண்ணுறோன்னு சொல்லி பொண்ணுங்களை ஏமாத்துறதுக்காகவே பண்ணுற ஒரு டீமும் இருக்குது, நிறைய இருக்குது. நம்ம தான் உஷாராக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோ வெளியே வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு இருக்கிற ஒரு மென்டல் ஸ்டேட் இருக்குல்ல, இப்போ எல்லாருமே போல்டா ரியாக்ட் பண்ணணும்னு இல்லை, எல்லாருக்குமே போல்டா வெளியே வர முடியும் பண்ணணும். ஆக்சுவலாக எல்லாரும் போல்டாக பண்ணணும். ஒரு ரேப் பண்ணுற நாய் வந்துட்டு ஜாலியாக சுற்றுது, பாதிக்கப்பட்ட பொண்ணு அழுகுது, வீட்டுக்குள்ளே பூட்டிட்டு உட்காந்து. ஆக்சுவலாக தப்பு பண்ண நாய் வந்துட்டு பெருமையாக சுற்றுது. நீ பாதிக்கப்பட்டவ, நீ எதுக்கு உட்காந்துட்டு அழற ஃபீல் பண்ணுற? இது வந்துட்டு எல்லாத்துலேயுமே, ஏமாறுற இடத்துலையுமே சொல்கிறேன். ஏமாத்தணும் கெத்தாக சுற்றுறான், ஏமாத்திட்டன்றதை பெருமையாக சொன்னான்னா நீ ஏமாந்ததுக்கு வருத்தப்படக்கூடாது. இது ஒரு லெசனாக எடுத்துக்கணும். ஆனால் ரேப் பண்ணுற விஷயத்தில் இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ராப்பராக ஒரு பனிஷ்மெண்ட் எடுத்துகிட்டு வரணும். அப்புறமா பொண்ணுங்களுக்கு ஸ்கூல்லேருந்தே செல்ஃப் டிஃபென்ஸ் சொல்லிக் கொடுக்கணும். கம்பல்சரி பொண்ணுங்களுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் சரி எல்லா ஸ்கூல்லையுமே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் பொண்ணுங்களுக்கு மென்டலாக நீங்கள் சின்ன வயசுலேருந்தே சொல்லி வளர்த்துட்டாங்க. நம்மளால ஒரு பையனுக்கு ஈக்குவலாக இருக்க முடியாது, பையன் அடிக்கணும். அதாவது நம்மளோட சின்ன பையன் புள்ளியாக இருக்கும், குட்டியாக இருக்கும் பார்க்கறதுக்கு, நம்ம நினச்சா அடிக்கலாம், ஐயோ அவன் ஆம்பளை அவனை அடிக்க முடியாது அப்படின்றது நம்ம டீப்பாக இன்ஜெக்ட் பண்ணியிருக்கு. காலங்காலமாக சொல்லி 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 இதெல்லாம் அன்லேர்ன் பண்ணணும், ரீலேர்ன் பண்ண ரெடியாக இருக்கணும். ஸோ அன்லெஸ் அண்ட் அட்லீஸ்ட் உட்காந்து செல்ஃப் டிஃபென்ஸ் 4-5 டெக்னிக் வந்துட்டு யூடியூப்பில் அடிக்கடி பார்த்துட்டு, இல்லை இந்த மாதிரி பண்ணிட்டு போனால் பாதிக்கப்பட்டுட்டிங்கன்னா ரேப் ரிவெஞ்ச் ஃபிலிம்ஸ் பார்த்து கொஞ்சம் பிளான் போடுங்க. ஹெல்ப்புக்கு வேணால் என்னை கூப்பிடுங்க, நான் வரேன், நம்ம போய் செய்யலாம் சம்பவம். இப்போ புதுசாக இண்டஸ்ட்ரிக்கு வரவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது ஒரு சைடு. இப்போ நீங்களாக இருந்தால் இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இண்டஸ்ட்ரியில், உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் இருக்கா? லைக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ன்னு சொல்கிறப்ப அது நமக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கே போகிறதில்லன்னு அந்த டாபிக் அங்கே கட். ஆனால் ஒரு சில ப்ராஜெக்டில் அதை சொல்லாமல் ஷூட்டிங் போயிட்டு பேசுவாங்க தெரியுமா, அங்கே அது இஷ்யூ ஆகும். அப்புறம் நம்ம கிளம்பி போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நடந்துருக்கு. ஸ்டார்டிங்லேயே அட்ஜஸ்ட்மெண்ட் மேம் அப்படின்னு வந்துட்டாங்கன்னா அது பேமெண்ட் கம்மி பண்ணிக்கோங்க சார், மற்ற காம்ப்ரமைஸ் நம்ம பண்ணுறதில்ல அப்படின்னு நம்ம சொல்லிடுறது. அது அங்கேயும் முடிஞ்சிடும்னு வைங்க. முதல்ல தான் வந்தது, அப்புறம் குறைவிடும் போல நியூஸ், நம்ம பெருசாக அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி கால்ஸ் வர்றதில்லை இப்போல்லாம். ஸ்டார்டிங் வந்த புதுசில் வந்துருக்கு, அதாவது என்னன்னே தெரியாமல் இருக்கப்ப இப்படிலாம் ஒன்று இருக்குப்போல அப்படின்னு தெரிகிற மாதிரி, என்ன இதெல்லாம் கேட்குறாங்க, என்னடா வித்தியாசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி. அப்போ நீங்க இப்படி பேசுற மாதிரி தான் பேசுவீங்களா? ஆமா, என்ன பொறுத்த வரைக்கும் அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் மைண்ட் செட் எப்படின்னா, இந்த இண்டஸ்ட்ரியில மட்டும் இந்த பிரச்சனை இல்லை, எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இருக்கு, எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இருக்கு. வெளில வரதில்லை. ஒரு வேலைக்கு போகிற பொண்ணுக்கு மேலே இருக்க, அவளுக்கு மேலே இருக்க சுப்பீரியர் கிட்ட இருந்து ஒரு ஆம்பளைன்னு வந்தாலே அங்கே இருக்க ஒரு பிரச்சனை. ஆனால் அவங்க ஒத்துக்க விரும்புறது இல்லை, உண்மை அதான், ஓகேவா. அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எல்லாரும் கேட்டால் உட்காந்து உங்கள் அப்பா அப்படின்னுவாங்க. எங்கள் அப்பாவை நான் சொல்லவே இல்லை. இப்போ நீ எங்கள் அப்பாவை இழுத்து டாப்பிக்கை டைவெர்ட் பண்ணுற பற்றியா, அப்போ உன் மேலே தப்பு இருக்குன்றது தெரியுது. ஒரு விஷயம் நம்ம பேசுகிறப்ப அங்கே நாட் ஆல் மென் ஒருத்தன் வரான்னா உங்கள் அப்பாவும் சேர்த்து தான் சொல்கிறேன்ட்டு, நான் எங்கள் அப்பா வருத்தப்பட மாட்டார் இந்த விஷயத்த நான் சொல்கிறப்ப. நீ வருத்தப்படுறேன்னா உனக்கு கில்ட்டியாக ஃபீல் ஆகுது, நீ டாப்பிக்கை டீவியேட் பண்ணுற. இப்போ இது சம்டைம்ஸ் நமக்கு போயிடும், ஆக்சுவல் இஷ்யூவை மறந்துடும். நாட் ஆல் மென்ன்றது எல்லாருக்கும் தெரியும், பட் இட் இஸ் ஆல்வேஸ் அ மேன். கால் சென்டரில் போயிருந்தாலும் அங்கே பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்போம். நான் அதுக்கு முன்னாடி கால் சென்டரில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய நியூஸ் ஐடி ஆஃபீஸில் பாத்ரூமில் காண்டம்ஸை பார்த்தோம் நியூஸ் வந்துருக்கும், படிச்சிருப்பீங்க. பழைய நியூஸ் அதெல்லாம் ரொம்ப வேணாம், எங்கள் ஜென்ரேஷன் நியூஸ் அதெல்லாம். அந்த மாதிரி நியூஸ் நிறைய இருக்குது. ஒரு டாக்டர்கிட்ட இருந்து நர்ஸுக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். போலீஸ் ஸ்டேஷன்லேயும் அந்த பிரச்சனையும் இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனில் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இருந்திருக்கும். உள்ளே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிற பொண்ணுங்க நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருக்கு. ரீசெண்டாக கூட நிறைய நியூஸ் வந்துருக்கு. ஸோ எங்கேயுமே சேஃப்டி இல்லை, எல்லா இடத்துலையும் இது இருக்குன்றது தெரிஞ்ச விஷயம். ஸோ இட் வாஸ் நாட் ஷாக்கிங், பட் வித்தியாசமாக இருந்தது. இவ்வளோ ஓப்பனாக இப்படி பண்ணுறாங்களே, அவங்க தெரியாத மாதிரி கேட்குறது இன்னும் ஓப்பனாக சொல்கிறாங்க. டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான், ரொம்ப ஓப்பனாக.
வாட் இஸ் ராங் இன் இட் அப்படின்ற ஆட்டிடியூட்ல கேக்குறாங்க. ஏன்னா அவங்க பல வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில பத்தி கேள்விப்பட்டிருப்பாங்க, பாசிபிள் நினைச்சிருப்பாங்க. இல்ல மேம், இப்போ நீங்க சன் மியூசிக்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கான்ஃபிடன்ஸ் தான் இருந்துச்சு, இப்படிதான் நீங்க இல்லைங்க, எனக்கு சன் மியூசிக்லாம் பண்றப்ப நம்ம சன் மியூசிக்லாம் தேர்வேனே நினைக்கல. ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி இந்த படத்துல எல்லாம் அட்மாஸ்பியர் பண்ணுவோம். அப்ப நான் வசூல் ராஜால அட்மாஸ்பியர் பண்றேன். ஒருத்தவங்களுக்கு ஒரு ரேட்மா, ஒரு நாளைக்கு 800 600. அப்புறம் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் எவ்வளோ இன்னும் அதோட கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு வந்துட்டு 800 கேட்டகிரி இருக்குது, 600. கிளாமர் ட்ரெஸ்ஸுன்னா 800 கேட்டகிரி, அது கொஞ்சம் டீசெண்டான ட்ரெஸ்ஸு சுடிதார் சாரி அப்படின்னா 600 கேட்டகிரி. ஸோ இவங்க மாடல் கேர்ள்ஸ் கிளாமராக போடுவோம். அது கீழே வந்து நார்மல் காஸ்டியூம், அவங்களுக்கு ஒரு பேமெண்ட் நினைக்கிறேன். அது ரிச் கேர்ள்ஸ் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. என்ன மாடல் கேர்ள் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லிச்சு, நான் அந்த லிஸ்ட்ல போனேன். ரிச் கேர்ள் கேட்டகிரிக்கு என்னன்றது எனக்கு தெரியல. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கப்போ அப்பயே திமுற அண்ணா ஜாஸ்தி. நம்ம படிச்சிருக்கோம்ல, பார்ட் டைமுக்கு வரேன், எனக்கு ஷூட்டிங் பார்க்கணும், ஜாலியாக பார்க்குறேன், எனக்கு ஒரு காசு வேறு வருது, நான் அந்த ஆட்டிடியூட்ல வரேன். ஆனால் இப்படி நம்ம வேலை பண்ணால் அங்கே இருக்க யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க, வா போ பேசுவாங்க அப்படின்றது அப்போ தெரியல. அந்த ட்ரீட்மெண்ட் வரப்போ தான் எனக்கு வந்துட்டு இது வேலைக்கு ஆகாது நமக்கு அப்படின்னு தோணுச்சு. இங்கே வா அப்படின்ட்டு ஒரு படிக்காத ஒருத்தவங்க வந்துட்டு படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் அசோசியேட் டைரக்டராக இருப்பாங்க. எவ்வளோ பெரிய ஆளாக வேணா நீ படிக்கலன்றது தான் எனக்கு இருக்கும். ஓகே. ஸோ நீங்களாம் எனக்கு வா போன்னு பேசினேன்னா எனக்கு ஏறும் சுருன்னு. இப்போ நான் கிளம்பி போகிறப்ப ஏதோ அட்மாஸ்பியரில் கண்டினியூட்டி மிஸ்ஸிங். வாமா பண்ணி கொடுத்துட்டு போமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பயம் இருக்கட்டும். அப்படி அதுக்கப்புறம் நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டாப்புல, இப்போ வரைக்கும் ஒரு ஃப்ரெண்டுன்னு வைங்க. அந்த மாதிரி ஒரு சில டஃப்பாக ஆரம்பிச்சு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கவங்களாம் இருக்காங்க. அவன் நான் அசோசியேட் டைரக்டர் இன்னும் இது உட்காந்து பண்ணுறது மாடல், இதுக்கு திமுக பற்றியா இருக்கு அப்படி பார்ப்பாங்க. ஓகேவா? பெருசாக பேரழகு இல்லைனாலும் பெருசாக எதுவும் இல்லைனாலும் ஆட்டிடியூடுக்கு மட்டும் ஆரம்பத்துல இருந்தே குறைச்சல் இல்லை. மேம், உங்களோட ஆட்டிடியூட் அண்ட் ட்ரெஸ்ஸிங் பத்தி பேசும்போது எனக்கு ஒரு போட்டோ காட்டணும். இந்த போட்டோ எப்படி நம்ம ஆளு, அதுக்கு கேப்ஷன் அழகா ஒரு கேப்ஷன் போட்டிருக்கீங்க. என் தலைவின்னு போட்டிருப்பேன், தலைவி. சம்டைம்ஸ் ஆல் ஐ திங்க் அபவுட் இஸ் யூன்னு ஹேஷ்டேக் போட்டிருக்கீங்க. அண்ட் ஐ லவ் யூ நவ் அண்ட் ஐ லவ் யூ even more tomorrow. லவ் யூ ஃபார் எவர் மேம். சில்க் ஸ்மிதா மேமோட இது ரீக்ரியேட் பண்ணிருக்கீங்க. ஏன்னா நமக்கு சில்க் இஷ்டம், ரொம்ப இஷ்டம். ஏன் மேம்? எனக்கு அவங்கள ஏன் பிடிக்கும்னா அவங்க கண்ணுக்காகவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பாயிண்ட் 1. அப்புறமா அவங்கள பிடிக்காம போகிறதுக்கு ரீசனே நான் பார்க்கல. ஏன்னா அவங்க எவ்வளோ கிளாமர் பண்ணாலும் அதில் வல்கர் இருக்காது, கிளாமர் தான் தெரியும். ஒரு சில ஹீரோயின் வந்துட்டு ஹோம்லியாகவே இருப்பாங்க, ஆனால் அவங்க கிளாமர் காஸ்டியூம் போட்டாங்கன்னா ரொம்ப வல்கர், அவங்களுக்கு செட் ஆகி இருக்காது. ஸோ கடைசி வரைக்கும் கெரியருக்காக பாடியை அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினில் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்த ஒரு ஆள். வயிறெல்லாம் காட்டணுன்னா அங்கே தொப்பை இருந்தால் அசிங்கமாக இருக்கும். அப்போ நீ எவ்வளோ டயட்டில் இருக்கணும். அப்போ அதுக்கு அது பின்னாடி இருக்க ஹோம்ஒர்க் நீங்கள் பார்க்கணும்ல. எவ்வளோ வயசானாலும் அந்த பொம்பளை அவ்வளோ அழகாக தெரிஞ்சிருக்கு. எனி காஸ்டியூம் இன்னும் பயங்கரமான சில்க் காஸ்டியூம்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ 47 இயர்ஸ், நம்ம 50 இயர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு பிகினி ஷூட் சில்க் இது போடலான்னு இருக்கேன். மேம் இதுவே அழகா இருக்கு மேம். இதெல்லாம் ஒன்றுமே பெருசாக கிளாமர் இல்லைங்க. வேற போட்டோ எடுப்போம். அப்படியா? சில்க் ஸ்மிதா மேமோட ஒரு பயோபிக் பண்றதா இருந்தா அப்படி ஒரு ஐடியா இருக்கா மேம்? நம்ம பண்ணலாம். நல்லா சில்க் மாதிரி அழகா இருக்கணும். என்ன நம்மளையும் நம்ம அப்படி ட்ரெயின் பண்ணி சில்க் ஸ்மிதா மேம் அளவுக்கு அந்த மாதிரி இமேஜின் பண்ணலனாலும் பயோபிக் அந்த மாதிரி யோசிக்கிறோம், அந்த மாதிரி பண்றோம். சில்கான்னு எல்லாரும் அடுத்ததான் ஃபேமஸா ஏடா 50 வயசுக்குள்ள செஞ்சிடலாம் உசுரோட இருக்கும் பட்சத்து. இந்த போட்டோ, அதுக்கப்புறம் இன்னொரு போட்டோ விஜய் சார் பெரிய ஒரு கிரஷ் இப்படி பண்ணிட்டே குமார்ன்ற மாதிரி. அவர் ஏன் தான் பாலிடிக்ஸ் வந்தாருன்னு தெரியல. பட் அதர்வைஸ் அவர் கிரஷ் மெட்டீரியல் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. கரெக்ட் தான். அதனால பாலிடிக்ஸ் வந்து கொஞ்சம் காமெடியாக போயிடுச்சு எனக்கு. நீங்க அவரை எல்லாம் காமெடி பண்றது எனக்கு வருத்தமா போயிடுச்சு. எவ்வளவு பிடிக்கும் விஜய் சார்? பாத்திருக்கீங்களா கிரஷ்? பேசியிருக்கீங்களா? எனக்கு உங்களை பிடிக்கும். ஒரு வாட்டி எங்கேயோ நான் கிளப்பு போறப்ப அங்க பார்த்தேன். என்ன சொல்ற? கிளப்லயா? போய் பேசல, பார்த்தேன். நைஸ் பீஸ். டப்ளின் அப்புறமா நீங்க மற்ற கிளப்லாம் இருக்கு. அட பாவமே, கிளப்பிங் போய் எவ்வளோ வருஷம் இருந்தால் அந்த பேரை மறந்துருப்பேன். அது என்னங்க எம்ஆர்சி நகரில் ஒன்று இருக்கு, ரேடியோ ரூமு. அங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வருவாங்கங்க. இண்டஸ்ட்ரி டாப் செலப்ஸ்ல அதுக்காகவே போவேன். இன்னைக்கு பார்க்கலாம்ல. இது கேட்டாலே பாதி பேருக்கு மனசோட நினைக்கிறேன். விஜய் சார் போவாராங்கிற மாதிரி இருக்கும். இப்ப எல்லாம் இல்ல, முன்னாடி நான் சொல்றது மாநாட மயிலோட டைம். அப்பாடா 10-12 வருஷம் முன்னாடி. இல்ல நான் கேட்க வந்தது அப்ப டப்ளின்ல ஒரு வாட்டி அவரு
அவங்க அவங்க கிளம்பி போறப்ப தான் பார்க்க முடிஞ்சது. உள்ள இருட்டுல எங்கேயோ போய் ஊழல ஒளிஞ்சிருப்பாங்க நினைக்கிறேன். யார் கண்ணிலையும் போடக்கூடாதுன்னு. டாக்டர் மொக்கச்சாமி ஹலோ. கிளம்பி போறப்ப அவங்க கார் எடுக்க வராங்கல்ல, அப்ப பாக்குறோம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இது வரைக்கும் மீட் பண்ணது கிடையாது. அப்பதான் பார்த்தேன்றேனே. அதுக்கப்புறம் மேம் அதுக்கப்புறம் நான் எங்க பார்க்க சரி எங்கேயும் வரல. சரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஓகே, அவங்களோட பார்ட்டில ஜாயின் பண்றது, சாரோட பார்ட்டில ஜாயின் பண்றதுக்கு ஐடியா இருக்கா? டிவிக்கு அப்படி அப்படி ஒண்ணு இருக்காங்க. சாரோட பார்ட்டிலாம் இருக்கா? உங்களுக்கு கூப்பிடுங்க மறக்காம. எப்படான்னு தெரியுற நீ? நிஜமா தான் சொல்றேன். போவீங்களா? இல்ல, டிவிக்கு அவரோட பொலிட்டிக்கல் பார்ட்டி. கட்சி நான் கூட இப்ப கிளப் கிப்னு பேசுறேன். அவரோட பார்ட்டில ஜாயின் அவங்களாம் தனியா ஹவுஸ் பார்ட்டிலாம் வைப்பாங்க. அது வச்சு அது அவ்வளவு டீட்டெயில் உனக்கு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவு கான்ட்ராக்ட் இருக்கணும் பாப்பாக்கே அப்படின்னு கேட்டேன். அந்த அளவுக்குலாம் இல்ல. அவரோட கட்சி பத்தி தான் கேட்டுட்டு இருக்க. கட்சியில ஜாயின் பண்ணுவீங்களா? கட்சியில ஜாயின் வாய்ப்பே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் வராம இருந்தா நல்லா இருந்திருக்கும். அவரோட ஃபேன் பேஸ் எப்பவுமே இருந்திருக்கும். இப்ப என்ன மாதிரி ஒரு சில ஆள் வந்துட்டு ஃபேன்ல இருந்து எனக்கு போயிடுச்சு கொஞ்சம். நான் எதிர்பார்க்கல நம்ம வாழ்க்கை அப்படின்ற மாதிரி வருத்தம் தான். பேசிக்கலி வருத்தம். நீங்கள் திருப்பி படம் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஆஸ் அ விஜய் டை-ஹார்ட் ஃபேனு ஐ மிஸ் விஜய் மூவிஸ். அடிக்கடிலாம் நம்ம எல்லா கடையிலையும் பட்டா மதிக்க மாட்டாங்க டார்லிங். வேணாம் நமக்கு அரசியல், வாங்க நீங்கள் திருப்பி படத்துக்கு வாங்க. இன்னொரு ஃபோட்டோ செகண்ட் மேரேஜ்னு கேப்ஷன் போட்டு இப்போ போட்டது கிடையாது, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஃபோட்டோ. செகண்ட் மேரேஜ் finally second marriage. Hope you guys are happy between. Sorry friends, திடீர்னு முடிவு பண்ணிட்டாங்க, யாருக்கும் சொல்ல முடியல. Take care guys, see you soon. நீங்களே மறந்துட்டீங்களா மேம் போஸ்ட் போட்டது? என்னங்க 10 நாள் முன்னாடி நடந்தது கேட்டாலே ஞாபகம் இல்லை. நமக்கு வயசாயிடுச்சு, ஞாபகம் மாதிரி எல்லாம் ஜாஸ்தியா போச்சு. அப்புறம் இப்போ கல்யாணம், செகண்ட் மேரேஜ் ஐடியா இருக்கா? இட் இஸ் நாட் டூ லேட். நமக்கு மேரேஜ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால பண்ணல. 47 நீங்க யோசிக்கூடாது. இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் தட். நான் கல்யாணம் பண்ணணும்னு தோணுச்சுன்னா 65 வயசுல உசுரோட இருந்தா அப்போ கூட பண்ணாலும் பண்ணுவேன். ஒரு ஆல் யூ நோ. இப்போதைக்கு எனக்கு பிளான்ஸ் மேரேஜ் ஒரு 55 வயசுக்கு அப்புறம் எதனா பிளான் வந்தா சொல்லு. ஓகே, அது வரைக்கும் என்ஜாய் பண்ணலான்ற. சரி, அது இல்லாம காதல் அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை ராஜா. ஏன்னா நம்பிக்கை இல்லை. பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் பத்திலாம் தெரியும். ஸோ ஒரு பாயிண்ட்ல, அதாவது அந்த பாயிண்ட்ல இருந்து ஸ்டக் ஆகி இருக்கிறதுனால தான் வெளில வர முடியல, அப்படி இருக்கா? லாஸ்ட்னா இப்ப ரெண்டாவது லாஸ்ட் ரிலேஷன்ஷிப். அதுல இருந்து வெளில வரலையா? அதுல இருந்து வெளில வந்து என் வீட்டுக்கே ஓடி வந்துட்டேன். புரியுதா? அது வரைக்கும் தனியா ஜாலியா இருந்தாலும் நான் இனி தனியா நோவே எதா இருந்தாலும் நம்ம வீட்லயே தான் அப்படின்ட்டு நான் வீட்டோட வந்துட்டேன். எதுக்கு? ஏன்னா தனியாக இருந்தால் திடீர்னு எதனா வெளில போவோம். அடிக்கடி வெளில போகிறப்ப இந்த கிளப்பு கிப்புன்னு போகிறப்ப எவனோ ஒருத்தன் வரான், பிடிச்சிருக்குன்றான், ஃப்ரெண்டுன்றான், அப்புறம் லவ் ஆகிடுது. அப்புறம் அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு போவோம். அப்புறம் ஒரு பஞ்சாயத்து, அவன் திருப்பி என்னை பொழப்பான். எதுக்கு? ஆணியே தேவையில்லை அப்படின்ட்டு அது கொஞ்ச நாள் பட்டாம்பூச்சிக்காக அந்த கிளைமேக்ஸ் நம்மளால திருப்பி பண்ண முடியும், வாழ முடியாது. அது ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸ். ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளில வர்றது கண்டிப்பா ஈஸியான விஷயம் கிடையாதுல்ல. ஈஸியா? அதுல ஒரு காலம் நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம், ஒரு 2வது 3வது 4வதுல ஒன்று நமக்கு அடி வாங்க வெளில வர டைம் சீக்கிரம் ஆகிடும். ஓகே, ஷிட் ஹேப்பன்ஸ். ஓகே, இது நம்ம எதிர்பார்த்தது தானே அப்படின்ற மாதிரி ஆயிடுதுல்ல. அப்போ எதிர்பார்க்காதப்ப வெளில வர்றது தான் கஷ்டம். எக்ஸ்பெக்ட் பண்ற, நீ நடக்கும்ன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ற, ஆனாலும் ரிஸ்க் எடுப்போன்னு லவ் பண்ற. அப்புறம் ஆஸ் யூஷுவல் நடக்குது, ஆப் வாங்குற, கொஞ்ச நாள் அலற, வெளில வர. இதுதான் அட்டகத்தி தினேஷுக்கு வருத்தம் இருக்குமா? ஒரு லவ் ஃபெயிலியர் இருந்தா அதே தான். நான் உங்களோட இந்த ஒரு போல்ட் சைடு எல்லாருமே பார்த்தாச்சு, ஒரு இமோஷனல் சைடு இருக்கா? இமோஷனல் சைடு நீங்க எப்படி இருந்தீங்க? இப்ப ஃபுல்லா இப்பெல்லாம் எமோஷனே கிடையாது. இருக்கு ப்ரொவைடட். ஏதோ நாய்க்கு ஏதோ ஆயிடுச்சு, பக்கத்து தெருவில் ஏதோ நாய்க்கு அலற குரல் கேட்டாலே நீங்க வயிற்றெல்லாம் பெருத்து. சும்மா ஸ்க்ரோல் பண்றப்ப நாய் அவன் எதனா பண்ணிட்டான் அப்படின்னு வீடியோ பாக்குறப்ப எனக்கு அப்பவே கண்ணில் தண்ணி ஊற்றும். தேம்பிலாம் பாத்ரூம்ல அழுதுருக்கேன் நல்லா நாய் வீடியோஸை பார்த்து. அந்த சாஃப்ட் சைடு இன்னும் இருக்கு. இப்போ எனக்கு தாங்காது. இன்னைக்கு காலைல கூட அந்த பக்கத்து தெருவில் 4 நாய்க்கு நான் போய் ரெகுலராக சோறு வைப்பேன். அது என்னன்னு தெரியல, வாழ்ந்துட்டு ரெண்டும் உட்காந்து சண்டை பிடிக்குது. ஓகே, அப்போ கீரிக்குதுங்க. ஒன்றுத்துக்கு மூக்கில் ரத்தம், ஒன்றுத்துக்கு வயிற்றில் ரத்தம். அதை நினைச்சாலே இப்போவே நமக்கு கண்ணு கழுவும். ஏன்னா அது சின்ன வயசுலேருந்து நான் பார்க்குறேன். ஈவன் அதர்வைஸ் யாருன்னே தெரியாத நாயாக கொடுத்தா கூட ஒரு நாயை ஹர்ட் பண்ணுற வீடியோ என் கண்ணில் பட்டுச்சுன்னா எனக்கு ஃபஸ்ட்டு அவனை தேடி போய் அவனை எப்படி போடலான்ற மாதிரிலாம் எனக்கு மைண்ட் யோசிக்கும். அவ்வளோ கோபம் வருது எனக்கு. ஆனால் நமக்கு ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லை அப்படின்னாலும் மூடிட்டு இருக்கேன்.
பட் வேறு யாருக்குன்னா இந்த பிளான்ஸ் இருக்குன்னா ப்ளீஸ் ஜாயின், ஐ எம் ரெடியா. எனக்கு நிஜமா சொல்கிறேன், இங்கே நான் வீட்டில் சும்மா உட்காந்து எங்கள் அம்மாட்ட திட்டு வாங்கிறதுக்கு அவனா போட்டு ஜெயிலில் போய் உட்காந்துக்கலாம். அப்புறம் நான் உங்களோட ஒரு சாஃப்ட் சைடு கேட்கலான்னு பார்த்தா அப்புறம் வெளில வரப்ப யாருன்னா காமெடி டான்னு சொல்லிங்கோ அப்படின்னு ஒரு தம்ம போட்டா இப்படி. ஓகே மேம், சூப்பர். ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கோம். வண்டர்ஃபுல் கான்வர்சேஷன். டைம் ஆச்சு, கண்ணை கட்டிட்டாங்க. அப்ரப்டா க்ளோஸ் பண்றீங்க எப்படி? பேசலாமா? இல்ல நான் இல்ல பேசலாமா? இப்போ நீ ஏதோ சொல்ல போறேன்னா பயந்துட்டேன். பேசலாமா 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 அப்படின்றீங்க. நான் கூட ஐயோ இந்த பாப்பா இப்போ வச்சு செய்யும் போது போலயே நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு வச்சேன். நிஜமா அப்படிதான் இந்த ஆட்டிடியூடு. பேசலாமா? ஐயோ அப்படி சொல்லல மேம். ஐயோ இல்ல மேம். இல்ல முடிச்சிக்கலாம், முடிஞ்சிச்சு, டைம் ஆயிடுச்சு. அதான். Anyways, thank you so much, ma'am. Pleasure, Thank you pleasure. for the conversation. Pleasure.